எமது அன்பார்ந்த குளோபல் உறவுகளுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்து சென்ற மணித்தியாலங்களுக்குள் உலகத்தில் நடந்த, குறிப்பாக மத்திய கிழக்கில் நடந்த செய்திகளை பார்க்க போகிறோம். இந்த வகையிலே சீஸ்ஃபயர், காசாவில் போர் நிறுத்தம் செய்யப்பட்டு காசாவில் அமைதி நிலவுகிறது என்று ஊடகங்களில் செய்தி வந்தாலும் அது ஊடகங்களில் தான் அது சீஸ்ஃபயராக, போர் நிறுத்தமாக காணப்படுகிறது என்று நாங்கள் எங்களது யூடியூப் தளத்தில் அடிக்கடி சொல்லி வருகிறோம். அதாவது இது ஊடகங்களிலும் சர்வதேசத்தில் காணப்படும் மக்களை ஏமாற்றும் ஒரு நடவடிக்கையாக ஊடகங்களில் இப்போது காசாவில் சீஸ்ஃபயர் காணப்படுவது அப்படின்னு சொல்ற செய்திகள் இன்று பிரபல ஊடகங்களில் வெளியாகுது. ஆனால் வார்த்தைகள் என்பது வேறு, நிஜம் என்பது வேறு என்பது சத்தியத்தையும் உண்மையும் பேசும் ஊடகங்கள் உலகில் யதார்த்தமான செய்திகளை வெளியிட்ட வண்ணமே உள்ளது. அதாவது அமைதி அமைதி என்று சொல்லிக்கொண்டு இந்த இஸ்ரேலிய ராணுவம் இன்று சுமார் 120க்கு மேற்பட்ட வான்வழி தாக்குதல்களை செய்து காசாவுடைய மக்களை அச்சுறுத்தியுள்ளது. இந்த வகையிலே இன்று 120க்கு மேற்பட்ட தாக்குதல்கள் காசாவில் பரவலாக நடத்தப்பட்டுள்ளது. அதாவது காசாவுடைய வடக்கு பகுதி மற்றும் காசாவுடைய தெற்கு கான்யூனிஸ் மற்றும் காசா சிட்டி, காசாவுடைய மத்திய பகுதி, அகதிகள் வாழும் பகுதிகள் உட்பட பல இடங்களில் மொத்தமாக 120 வான்வழி தாக்குதல்களை செய்துள்ளார்கள். இந்த வகையிலே இந்த தாக்குதலில் சுமார் 10 தொடக்கம் 15 மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். அவற்றில் பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளார்கள் என்று அரபிய செய்தித்தளம் தெளிவாக பேசுகிறது. இந்த சீஸ்ஃபயர் செய்திருக்கிற காலத்தில் சர்வதேச ஊடகங்கள் இஸ்ரேலிடம் ஏன் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்று கேட்கப்பட்ட போது இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை நியாயப்படுத்தி பேட்டி அளித்துள்ளது. அதாவது அரபிய செய்தித்தளம் குறிப்பிடுகிறது, காசாவில் உள்ள தெற்கே உள்ள ரஃபா பகுதியில் பாலஸ்தீன போராளிகள் இஸ்ரேலிட பொறியியல் படை மீது தாக்குதல் நடத்தினார்களாம். அதாவது பாலஸ்தீனிய போராளிகள் இந்த பொறியியல் படை மீது துப்பாக்கி சூடும் மற்றும் ஷெல் தாக்குதல்களை செய்தார்களாம். இதனால் இஸ்ரேலிய அதிகாரியும் மற்றும் மேலும் ஒரு சிப்பாயும் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் பலர் காயமடைந்ததாகவும் இஸ்ரேல் ஊடகங்களுக்கு தகவல் வெளியிட்டு இதற்கு பதில் நடவடிக்கையாக காசா மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக அல் கஸாம் பிரிகேட்ஸ் உடனடியாக தங்களது மறுப்பு செய்தியை வெளியிட்டுள்ளது. அதாவது ரஃபாவில் இஸ்ரேல் கூறிய தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நாங்கள் இந்த ஒப்பந்தம் அமுலாகும் தினத்திலிருந்து முற்றுமுழுதாக போர் நிறுத்தம் என்கிற விதிமுறையை கடைபிடித்து வருகிறோம். ஆகவே இந்த குற்றச்சாட்டை நாங்கள் முற்றுமுழுதாக திட்டவட்டமாக மறுக்கின்றோம் என்று ஹமாஸ் குறிப்பிட்டு, மேலும் இஸ்ரேல் குறிப்பிட்ட, அதாவது இந்த ரஃபா பகுதியில் இஸ்ரேலுடைய என்ஜினியரிங் வாகனம் மீது தாக்குதல் நடத்தியதாக குறிப்பிடும் தகவல் அர்த்தமற்றதாகவும் குறிப்பிட்டுள்ளது. ஏனென்றால் தற்போது இந்த ரஃபா பகுதி இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற பகுதி, அதாவது அவங்களோட கட்டுப்பாட்டு பகுதி. எனவே அவ்வாறு இருக்கும் போது நாங்கள் எப்படி தாக்குதல் நடத்த முடியும் என்று கேள்வி எழுப்பி இந்த பொய்யான குற்றச்சாட்டை ஹமாஸ், கஸாம் தெளிவாக மறுத்துள்ளதாக அரபிய செய்தி குறிப்பிடுகிறது. பிறகு இந்த செய்தி அமெரிக்காவுக்கு போனதாகவும் அமெரிக்காவில் இருக்கிற ராஜதந்திரிகள் இஸ்ரேலுக்கு அழுத்தம் தெரிவித்ததாகவும் மேலும் இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. பின்னர் இந்த செய்தி சர்வதேசம் எங்கும் பரவியதால் இஸ்ரேலுடைய அமைச்சர் இஸ்ரேல் காட் சொல்றாரு, அதாவது தாங்க நல்லவங்க காட்டுறதுக்காக அவர் ஒரு செய்தியை வெளியிடுறார். எப்படின்னு சொன்னா, இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள, அதாவது மஞ்சள் நிற கோட்டுக்கு பின்னால் இருக்கும் ஹமாஸ் உறுப்பினர்கள் உடனடியாக தங்களது எல்லைக்குள் சென்று விட வேண்டும். அந்த பகுதியில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அதனை ஹமாஸ் தலைமைத்துவமே பொறுப்பேற்கும். அவ்வளையத்துக்குள் இருக்கும் அனைவரும் எச்சரிக்கை இல்லாமல் நேரடியாக தாக்கப்படுவார்கள். இஸ்ரேலிய ராணுவ வீரர்களின் பாதுகாப்பே தங்களது முன்னுரிமை என்றும் அதை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இஸ்ரேலிய ராணுவம் எடுக்கும் என்று அவர் இஸ்ரேல் காட்ஸ் தகவல் வெளியிட்டிருக்கிறார் ஊடகங்களுக்கு. இப்ப இன்று நடந்த இந்த 120 தாக்குதல்களையும் நியாயப்படுத்தி விட்டார். அதாவது எப்படின்னு சொன்னா, இந்த சீஸ்ஃபயருக்கு பின்பும் ஹமாஸ் படை அந்த மஞ்சள் கோட்டுக்கு அங்கால நின்று இஸ்ரேலிய படைகளை தாக்குறாங்க. ஆகவே நீங்க எல்லாம் அந்த பகுதியிலிருந்து வெளியேறணும், ஒப்பந்தத்தை நீங்க சரியா பேணணும், நீங்க பேணையில, அதனால தான் நாங்க தாக்குதல் நடத்தினோம் அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தி, அதாவது காட்ஸ் வெளியிட்ட செய்தி குறிப்பிடுது. இந்த இஸ்ரேலுக்கு வானா வாங்குறவங்க எல்லாம் எப்படி சில யூடியூப்ல செய்தி வாசிக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள், அதாவது ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஒப்பந்தங்களை சரியா கடைபிடிக்க இல்ல, இவர்களை அழித்தால் தான் மக்களுக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லி சில சானா சமூக ஊடகங்கள்ல காணொலிகள் வெளியிடப்படுவதும் கருத்துகள் வெளியிடப்படுவதையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தற்போது கத்தார்ல இருந்து கலீலுல் ஹையா, அதாவது கலீலுல் ஹையா என்பவர் ஹமாஸ் கஸாம் பிரிவுகளுடைய தலைமைத்துவ பொறுப்பில் உள்ளவர். அவர் தற்போது எகிப்துக்கு, அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கண்காணிக்கும் மத்தியஸ்தர்களோடு பேசுவதற்காக எகிப்துக்கு வருகை தந்துள்ளதாக செய்திகள் வருகிறது. மேலும் இந்த போர் நிறுத்த நிலைமையை கண்காணிப்பதற்காக அமெரிக்காவுடைய தூதர் ஸ்டீவ் வட்கோஃபும் பிராந்தியத்துக்கு வந்திருக்கிறார் என்று செய்தி வருகிறது. இந்த வகையில் சகோதரர்களே, இந்த அமெரிக்காவுடைய தூதர் ஸ்டீவ் வட்கோஃப் இந்த யுத்த நிறுத்த மீறுதல் சம்பந்தமாக இஸ்ரேலுக்கு ஏதாவது சொல்லுவாரு, வார்னிங் பண்ணுவார் நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா அது முட்டாள்தனம். இவங்க எல்லாம் அமெரிக்காவுடைய நாடகங்கள். இந்த டொனால்ட் ட்ரம்புடைய தூதுவரான ஸ்டீவ் வட்கோஃபுடைய உண்மையான தொழில் என்ன தெரியுமா? அமெரிக்காவில், அதாவது நியூயார்க்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்யற ஒரு நிலப்பரப்புகள் எடுத்து கட்டடங்களை எழுப்பி அல்லது கட்டடங்களை வாங்கி இன்னொரு ஆளுக்கு விற்கிறார். இவர் தான் இப்ப அடிக்கடி இந்த
காசா, இஸ்ரேல் இந்த வலயங்கள்ல பிரச்சனைகளை பார்க்கறதுக்கு வராது. இந்த வகையில இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் மாதிரி தான் இப்ப காசா இருக்குது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில இந்த அமெரிக்கா இப்போது எதிர்பார்க்குது, ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைத்த பிறகு முஸ்லிம் நாடுகள்லாம் சளி கொடுக்குமாம், இந்த அமெரிக்கால இருக்கிற பெரும் என்ஜினியர்கள் எல்லாம் கொண்டு வந்து காசாவை மறுபடியும் கட்டி எழுப்புறது, அதாவது கட்டடங்கள்லாம் கட்டி பிசினஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நல்ல பொருத்தமானால் தான் இந்த தூதுவர் வாட்ஸ்கோப் எல்லாம். ஆகவே இது எல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? காசாவுடைய பரப்பு தற்போது சுருங்கி உள்ளது. ஒரு மஞ்சள் லைன் போட்டிக்கிறாங்க. அந்த மஞ்சள் லைனுக்கு வெளியில தான் இஸ்ரேல் படை இருந்து கொண்டிருக்குது. அதுல இருந்து கொண்டு பொய்யான காரணங்களை சோடிச்சு அப்பட்டமான யுத்த நிறுத்த மீறல்களை செய்து கொண்டு தாக்குதல்கள் எல்லாம் இந்த இஸ்ரேலிய ராணுவம் செஞ்சு வரானுங்க. இதுக்குள்ள அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை பத்தி அமெரிக்கா பேசுறாங்க. எப்படி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை? ஆயுதத்தை கீழே வைக்கிறது. இதெல்லாம் நடக்க போறது இல்ல சகோதரர்களே. ஆயுதத்தை கீழே வச்ச பிறகு இனி ரியல் எஸ்டேட் பிசினஸ் தான். காசாவை வித்துருவாங்க. அந்த நிலைமைக்கு வந்துடும். இப்ப கூட காசாட நிலப்பரப்பு சுருக்கப்பட்டிருக்குது. மஞ்சள் லைனுக்கு வெளியால இஸ்ரேலிய ராணுவம் இருந்து கொண்டிருக்குது. பல ஊடகங்களோட ஆய்வாளர்களுடைய எதிர்குரல் படி நிச்சயமாக இந்த இஸ்ரேலிய ராணுவம் ஒப்பந்த அடிப்படையில் அந்த மஞ்சள் லைன், அதாவது மஞ்சள் கோடை விட்டு வெளியே போகாது. ஏதாவது காரணத்தை சோடிச்சு அதே இடத்துல தான் இஸ்ரேல் ராணுவம் இருக்கும், அல்லது அதை விட முன்னுக்கு வரும். அவ்வாறு அதே இடத்துல இருக்கிறதுக்கான, அதாவது நிரந்தரமா நிலை கொள்வதற்கான சகல கட்டுமான பணிகளும் அந்த மஞ்சள் லைன் ஓரத்தில் நடந்து கொண்டிருக்குது. அத பல்வேறு செய்தி ஊடகங்கள், குறிப்பாக ஈரானுடைய வான்வழி படம் ஒன்று எடுக்கப்பட்டு ஈரானிய ஊடகங்களில் இது சம்பந்தமாக பேசப்பட்டது. தற்காலிகம் என்று சொன்னா ஏன் அங்க நிரந்தரமாகிக்கிற கட்டுமானங்கள் அந்த மஞ்சள் லைன் எல்லையில அமைக்கிறீங்க? அதாவது அது மிகப்பெரிய ஒரு ராணுவ பேஸ். அங்குள்ள கட்டுமானங்கள் உயர் கோபுரங்களில் இருந்து முழு காசா நிலப்பரப்பையும் நேரடியாக கண்காணிக்கலாம். அங்கு எழுப்பப்படும் பாதுகாப்பு கோபுரங்களில் இருந்து நேரடியாக எந்த ஒரு காசாவுடைய பகுதியும் தாக்குதல் நடத்தலாம். அவற்றுக்கு ஏற்ற மாதிரியான அந்த கட்டிட நிர்மாணங்கள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பேச்சுவார்த்தையுடைய நோக்கம் காசா நிலப்பரப்பை இன்னும் சுருக்கி கொண்டு காசாவை ஆக்கிரமிக்கிறது. ஆகவே ஒரு கேள்விக்குறியாகவே தற்போது இந்த போர் நிறுத்தம் காணப்படுகிறது. காசா மக்களும் மிகவும் ஒரு அச்சமான நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது மறுபடியும் போர் வரும் என்ற அச்சமும் கவலையும் அவர்களுக்குள் பரவி உள்ளதாக அரபு செய்தி வட்டாரங்கள் குறிப்பிடுகிறது. மேலும் இந்த ஒப்பந்தப்படி அவர்களுக்கு போதுமான எந்த உணவு, மருந்து, தண்ணீர் போன்றவை அனுப்பி வைக்கப்படவில்லை என்று ஐநாவே தெளிவாக குறிப்பிட்டு விட்டது. சுருக்கமாக சொன்னால் இந்த போர் நிறுத்த மீறல்கள், உணவு அனுப்புகிறேன், மருந்து அனுப்புகிறேன், தண்ணீர் அனுப்புகிறேன் சொன்ன எல்லா விடயமும் ஒரு போலியான நாடகமாக உள்ளதை காண்கின்றோம். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஒருவர் ஐக்கிய நாடுகள் சபையுடைய செயலாளர். அவ்வாறு இருக்கும் போது காசாவில் சமகாலத்தில் நடக்கும் ஒப்பந்த மீறல்களை மீறல் நடக்குது என்று சொல்லி அவருடைய வேலையை பார்க்கின்றார்கள். காசாவை நாங்கள் தனிநாடாக ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொன்ன நாடுகளை கூட தற்போது காணவில்லை. அதாவது நாங்கள் காசாவை தனிநாடாக ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொன்ன பிரான்ஸ், ஸ்பெயின் போன்ற நாடுகள் எல்லாம் காசா மக்களுக்கு ஏற்பட்டுள்ள உணவு நெருக்கடி சம்பந்தமாக அல்லது இஸ்ரேலிய ராணுவம் போர் நிறுத்தத்தை மீறி தாக்குதல் நடத்துவது சம்பந்தமாக என்ன செய்துள்ளார்கள் என்று கேட்டால் ஒன்றுமே செய்யவில்லை. அவருடைய வேலையை பார்த்துக் கொண்டே போகிறார்கள். எல்லாமே எழுத்தளவிலும் பேச்சளவிலும் ஐநா சபையிலும் எகிப்து மேசையிலும் முடிந்துவிட்டதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு இருக்க இந்த டொனால்ட் ட்ரம்புடைய நடவடிக்கையில் முற்று முழுதாக அதிருப்தி அடைந்த அமெரிக்க மக்கள், அமெரிக்க வரலாற்றிலே இல்லாத அளவு சிறிய கிராமம் தொடக்கம் அமெரிக்காவில் காணப்படும் மெகா நகரம் வரை, உதாரணத்துக்கு அமெரிக்காவில் பொஸ்வோஸ் நகரம் இருக்கிறது, அதாவது போஸ்டன்ல இருந்து வாஷிங்டன் வரை பல கோடி மக்கள் வாழக்கூடிய நகரங்கள், அதாவது அமெரிக்காவுடைய கிழக்கு பகுதியில் அத்லாந்திக் கரையோரத்தில் உள்ள நகரங்கள் பொஸ்வோஸ் நகரம் சொல்லும். இந்த நகரங்கள் உட்பட அமெரிக்காவில் உள்ள குக்கிராமங்கள் வரை மக்கள் பேரெழுச்சி, அதாவது டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான போராட்டங்கள் வெடித்து வருவதை காணக்கூடியதாக உள்ளது. என்ன காரணம்? அவருடைய பொருளாதார கொள்கை, வலுவற்ற பேச்சு, நேற்றொரு பேச்சு, இன்று ஒரு பேச்சு, இதெல்லாம் அமெரிக்காவின் பொருளாதார எதிர்கால சரிவை நோக்கி செல்கின்றது என்பது மக்களுக்கு நன்கு தெரிகிறது. சரி சகோதரர்களை, பொறுமையாக இருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று. இந்த வகையிலே அடுத்த ஒரு செய்தி உள்ளது, அவற்றை நான் தனியாக பதிவிடுகின்றேன். அதாவது அந்த செய்தி என்னவென்று சொன்னால், பணைய கைதிகளாக இருந்தவர்கள் ஹமாஸ் விடுவித்த பிறகு தங்கள் நாட்டில் போய் தங்கள் அனுபவங்களை கூறியுள்ளார்கள். அவ்வாறு கூறும் போது ஹமாஸை பத்தி நல்லா சொன்னா அதை பத்தி ஒரு நாளும் இஸ்ரேல் என்ன செய்ய மாட்டாங்க, வெளியிடவே மாட்டாங்க. ஹமாஸினால் விடுதலை செய்யப்பட்டவர்களில் அநேகமானவர்கள் இந்த பாலஸ்தீனிய போராளிகளை பற்றி நல்ல கருத்துக்களை ஊடகங்களுக்கு ரகசியமாக வழங்கியுள்ளார்கள். எனவே அந்த வகையில இவ்வாறு விடுதலை செய்யப்பட்ட குறித்த ஒரு பணைய கைதி ஒரு ஐரோப்பிய ஊடகத்துக்கு ரகசியமாக வழங்கப்பட்ட நேர்காணல் ஒன்றை அரேபிய ஊடகம் ஒன்று வெளியிட்டது. அவற்றை உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் மொழிபெயர்த்துள்ளேன். எனவே அடுத்த ஒரு சிறியதொரு காணொலியாக அவற்றை நீங்கள் எமது யூடியூப் சேனலில் பார்வையிட தவறாதீர்கள் என்று குறிப்பிட்டு இந்த குளோபல் டாக் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றேன்.